திவ்யா. ஹே, என்ன பார்த்து ஏண்டி ஓடி வந்த? இல்லையே, நான் உன்னை பார்க்கலையே. அப்படியா? சரி, உள்ள கூப்பிட மாட்டியா? வா, உள்ள வா. வா, வாங்க. வா. ஹே, என்னால நம்பவே முடியல ரேவதி. உன்னை நான் மீட் பண்ணுவேன்னு சத்தியமா நினைக்கல. நானும் தாண்டி உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டி. இவர்தான் என் வீட்டுக்காரரு, பேரு சூர்யா. வணக்கங்க. வணக்கம். ஆமா, இவர் யாரு? இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட். கழுத்துல புது தாலி இருக்கு. அப்ப நீயும் ஹனிமூனுக்கு தான் வந்திருக்கியா? ஏங்க, காலேஜ்ல இவதான் டாப்பரு. ரொம்ப நல்லா படிப்பா. அதோட சோஷியல் ஆக்டிவிட்டிஸ்ல ரொம்ப ஆர்வம் உள்ளவ. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னா. அப்படியா? வெரி குட். அது மட்டுமா சொன்னா? கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை அன்பா பாத்துக்கணும், சந்தோஷமா வச்சுக்கணும், அப்படி இப்படின்னு எங்களுக்கு கிளாஸ் எல்லாம் எடுப்பா. புருஷன் பொண்டாட்டி ரிலேஷன்ஷிப் எவ்வளவு முக்கியம், அதுல பெண்களோட ரோல் என்ன, எப்படிலாம் இருக்கணும்னு எங்களுக்கு சொல்லி தருவா. அதுக்கெல்லாம் நான் ஒரு ரோல் மாடலா இருக்க போறேன்னு சொல்லுவா. அப்படியா? ஆமா, அந்த விதத்துல ரேவதி எங்களுக்கு ரோல் மாடல் தான். ஐயோ, இவ வேற நேரம் காலம் தெரியாம உளறி கொட்டுறாளே. இவன் வேற ஒரு மாதிரி பாக்குறானே. ரேவதி, உனக்கும் நல்ல ஹஸ்பண்ட் தான் கிடைச்சிருக்காரு. ஆள் பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. தேங்க்ஸ். நீ லவ் மேரேஜ் தான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நீ இவரை எப்ப லவ் பண்ண, எப்ப முதல்ல பார்த்த? ஏய், இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ டிராவல் பண்ணி வந்திருப்ப, போய் ஃப்ரெஷ் அப் ஆக போ. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம், நான் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ. வந்து சேர்த்துட்டோம். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? உன்னை யார் இவங்கள கூட்டிட்டு வர சொன்னது? என்ன விருப்பத்தை தான் கூட்டு வந்தியா? அவங்க தான் உங்க ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. நானா உன்னை இங்க கூட்டிட்டு வரல. அவர் ரூமை காட்டுங்க, நான் பேசிக்கிறேன்னு சொன்னாங்க. நான் கூட்டிட்டு வந்தேன். ஏய், யாரா வேணாலும் இருக்கட்டும், ரூம்ல நான் ஒருத்தர் இருக்கேன்ல. இப்படி ஒரு தேர்ட் பார்ட்டியை கூட்டு வந்தா எனக்கு தர்ம சங்கடமா இருக்கும்ன்ற ஒரு காமன் சென்ஸ் கூட உனக்கு இல்லையா? என்கிட்ட கேட்காம நான் இருக்கிற ரூம்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். யோசிக்க மாட்டியா இதெல்லாம்? உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க, அதான் கூட்டிட்டு வந்தேன். நீ இப்படி பேசுவேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அங்க நீ இருந்திருந்தா இதுதான் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன். அதனால தான் கூட்டிட்டு வந்தேன். நீ என்ன சமாதானம் சொன்னாலும் எனக்கு கடுப்பா தான் இருக்கு. வர வர நீ எனக்கு பிடிக்காததா செய்யற. அவ வேற அது இதுன்னு கேட்டு என் உயிரை வாங்குறா. நான் உன்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மேல விருப்பல இருக்கிறது தெரிஞ்சா என்னை பத்தி அவ என்ன நினைப்பா? ரொம்ப சீப்பா நினைக்க மாட்டா? இங்க பாரு, அவங்க போற வரைக்கும் நமக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனை விஷயம் எதுவுமே அவங்களுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால நீ எதுவும் வெளியில காட்டிக்காத, புரியுதா? நான் இப்போ வரைக்கும் எதையும் யாருக்கிட்டையும் வெளியே எதுவும் காட்டிக்கல. உன் ஃப்ரெண்டு முன்னாடி எதுவும் காட்டிக்க மாட்டேன். கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நல்லது மட்டும் நடக்க மாட்டேங்குது, கெட்டது வருஷ கட்டி வந்து நிக்குது. இன்னும் எவ்வளவு நாள் தான் என்ன சோதிக்க போறியோ? வா திவ்யா, ரெடி ஆயிட்டியா? நாங்க ரெடி ஆயிட்டோம் ரேவதி. நீங்களும் வாங்கல, ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம். வர்றத பத்தி ஒண்ணும் இல்லடி. ஆனா என் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நீங்க மட்டும் போயிட்டு வாங்கல. என்ன ரேவதி, ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். வெளியே ஜாலியா ஒன்னா போலான்னு பார்த்தா இப்படி சொல்றியே. என்ன பண்றது, எனக்கு உங்க கூட வரணும்னு ஆசைதான். ஆனா அவருக்கு வேலை இருக்கே. சரிடி, பரவாயில்ல. வேலை இருக்குன்றப்ப என்ன பண்ண முடியும்? அப்பா, எப்படியோ போய் சொல்லியாச்சு. இனிமே இதுக்கப்புறம் இவ தொந்தரவே இல்ல. என்னடி யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல சார். நம்ம எல்லாரும் ஒன்னா வெளியில போலாமா? ஜாலியா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கா? வேலைலாம் எதுவும் இல்லைங்க. பாத்தியா, உன் ஹஸ்பண்டே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாரு. நீ என்னமோ வேலை இருக்கு வர முடியாதுன்னு சொல்ற. என்ன, அவரு கூட தனியா இருக்கலாம்னு பாக்குறியா? ஷோ, இவ வேற ரொம்ப பண்றாளே. சரி ரேவதி,
வந்து உன் ஆசைப்படி தனியாரு. இப்ப நம்ம எல்லாரும் வெளியில போலாம் வா. ம். ம். ஹே, என்ன அவமானப்படுத்தணும்னே நீ இருக்கியா? உனக்கு வேலை இருக்கு, நம்மளால வெளியில வர முடியாதுன்னு திவ்யா கிட்ட சொல்லி வச்சா நீ பெரிய இவனாட்டும் வேலை இல்லைன்னு சொல்லிட்ட. நீ அவங்க கிட்ட என்ன சொல்றன்றதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நீ எதுக்கு எனக்கு வேலை இருக்குன்னுலாம் சொல்ற? உனக்கு வேலை இருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? அந்த நேரத்துல இதான் தோணுச்சு. போய் சொல்லும்போது நிறுத்தி நிதானமா யோசிச்சா சொல்ல முடியும். வாய்க்கு வந்ததான் அடிச்சு விட்டேன், அவ்வளவுதான். இனிமே இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியலையே. சரி வா, அவ கீழே வெயிட் பண்ணுவா. சூப்பரா இருக்குல்ல? ஏய் ஆமா, அழகா இருக்கு. ஹே ரேவதி, நீ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட. அதுல நீ ஜெயிச்சிட்ட பாத்தியா? உன்ன மாதிரி சொன்னதை வாழ்க்கையில செஞ்சு காட்டுறவங்க சில பேர் தாண்டி. அந்த வகையில நீ கிரேட் டி. இவ ஒருத்தி எதையாவது உளறிட்டு நானே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டு இருக்கேன். என் நிலைமைய புரிஞ்சுக்காம எதோ பேசிட்டு இருக்காளே. என்ன ரேவதி, நான் சொல்றேன் நீ பேசாம இருக்க. சாரிடி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல இருந்துட்டேன். அப்படி என்னடி உனக்கு வர ஞாபகம்? வால் இங்க தானடி இருக்காரு. ஹே, எதையாவது உளராத. எனக்கே அம்மா ஞாபகம் வந்துருச்சு. இங்க பாரு ரேவதி, ஹனிமூனுக்கு வந்த இடத்துல புருஷனை தவிர வேற யாரையுமே நினைக்க கூடாது. இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி தரணுமா? நீதான் என் ரோல் மாடல். தேங்க்யூ. ஐயோ, இப்படி போட்டு கொலையா கொள்றாளே. கடவுளே, எனக்கு காப்பாத்து. சார், உங்க பேரை கூட இது வரைக்கும் தெரிஞ்சுக்கல பாருங்க. உங்க பேர் என்ன சார்? ராஜா. ஆ, ராஜாவா? இந்த ராஜா கெத்த ராணி தான் ரேவதி. ரேவதி, நீ முதல்ல இவரை எங்க பார்த்த? உங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு? அத சொல்ல. இவ சுத்தி சுத்தி அந்த இடத்துக்கே தானே வரா. அடியே, வேற ஏதாவது பேசி தொல்லடி. என்னடி எதுவும் சொல்ல மாட்ற? சார், இவதான் சொல்றதுக்கு வெக்கப்படுறா. நீங்களே தான் சொல்லுங்களேன். ரேவதிய முதல்ல எங்க பாத்தீங்க? உங்களுக்குள்ள எப்படி லவ் ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. அவங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன், அப்பதான் முதல்ல பார்த்தேன். வேலைக்கு போனீங்களா? என்ன வேலைக்கு? டிரைவர் வேலைக்கு. நீங்க ரேவதி வீட்ல டிரைவரா? ஆமாங்க. சூப்பர். தொழிலாளியா போய் முதலாளி அம்மாவை லவ் பண்ணிருக்கீங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங். இதே மாதிரி ஒரு சீரியல் கூட வந்துச்சு. அது என்ன சீரியல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது வந்து செம்பருத்தி சீரியல்மா. செம்பருத்தி சீரியலே தான். அதுல ஹீரோயின் வேலைக்காரியா இருப்பா. ஆனா ஓனரையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பா. இங்க கொஞ்சம் உல்டாவா இருக்கு. ஹீரோ வேலைக்காரரு, ஓனர் அம்மாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்காரு. கரெக்டா? என்ன ரேவதி, உன் ஹஸ்பண்ட் எங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, நீ எதுவுமே பேச மாட்டேங்கிற? அவர் தான் பேசிட்டு இருக்காருல்ல, இடையில நான் எதுக்கு பேசிக்கிட்டு? அதான் அமைதியா இருந்துட்டேன். நீங்க ரெண்டு பேரும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான கப்பல். ஹஸ்பண்ட் பேசும்போது குறுக்குல பேசக்கூடாதுன்னு இருக்கியே, தட்ஸ் ரேவதி. பாத்தீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அமைதியா இருக்கணும். நல்ல கப்பல்ஸ்க்கு இதுதான் அழகு. கரெக்ட். நீ முதல்ல அதை ஃபாலோ பண்ணு. அதானே பார்த்தேன். சும்மாசன வா. இந்த லூசு நம்ம எது செஞ்சாலும் பாராட்டி தொலைதே. தாங்க முடியல. இந்த டிரைவர் தொல்லை இல்லாம 4 நாளைக்கு ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா இப்ப இவன் கூடவே டிராவல் பண்ற மாதிரி ஆயிடுச்சே. ஏய் திவ்யா, உன்னை யாரடி இப்ப வர சொன்னா? நீ வந்து என் பிளான் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடியேடி. ரேவதி, ஏற்காடுல உன்னை இப்படி பாப்போம், ஜாலியா நிறைய இடத்த சுத்தி பாப்போம்னு நான் நினைச்சு கூட பாக்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. உனக்கு ஜாலியா தான் இருக்கு, ஆனா எனக்கு தான் இவன் கூட வர எரிச்சலா இருக்கு. என்னடி அமைதியா இருக்க? அது எனக்கும் அதே சந்தோஷம்தான். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீ சொல்லிட்டியா, அதான் பிரமிச்சு போயிருக்கேன். அதாண்டி ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு பேர் சிந்தனையும் ஒரே மாதிரி இருக்கும்.
சூப்பர்ல. ஹே, அங்க பாரு ஸ்வெட்டர் கடை. குளிருக்கு எதமா இருக்கும். ஸ்வெட்டர் வாங்கிட்டு போலாமா? வா. வாங்க மேடம், என்ன வேணும்? ஸ்வெட்டர் காட்டுங்க. இத பாருங்க, இத பாருங்க. ம்ஹும். இது எடுங்க. இதே எடுத்து. சரிங்க மேடம். தலைக்கு மப்ளர் கூட இருக்கு, பாக்குறீங்களா மேடம்? இல்ல, அதெல்லாம் வேண்டாம். சரிங்க மேடம். ஹே, நீ ஸ்வெட்டர் வாங்கலையா? வாங்கிக்க வேண்டியதானே? ஆஹா, என்கிட்ட இருக்கு, வேண்டாம். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்க. ஏற்காடு ஞாபகமா வாங்கிட்டு போறது நல்லது தானே? நானே உனக்கு வாங்கி தரேன். இல்ல வேணாம் திவ்யா, சொன்னா கேளு, என்கிட்ட இருக்கு. ஏன் இன்னொன்னு இருந்தா அதை தூக்க முடியாதா? பேசாம இரு, நானே எடுத்து தரேன். சார், உங்க ஒய்ஃப்க்கு இது நல்லா இருக்கான்னு நீங்களே சொல்லுங்க. நல்லா இருக்கு. அப்ப இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு வாங்கி தரேன். இல்லங்க, எனக்குலாம் இது வேண்டாம். சரிங்க சார். ரேவதி, இத போட்டு பாரு. இந்தா, போட்டு பாரு. ரேவதி, நீங்க 2 பேரும் ஜோடியா நில்லுங்க. எதுக்கு? நில்லுன்னு சொல்றேன்ல, போய் நில்லு. ஹே, சேர்ந்து நில்லுடி. வெக்கப்படாம சேர்ந்து நில்லு. ஹே, கைய ஹோல்ட் பண்ணிக்கோடி. சாஞ்சுக்க. ஸ்மைல் பண்ணுடி. ஸ்மைல். ஓகே. போட்டோ சூப்பரா இருக்குடி. ஏய், எதுக்கு இப்ப போட்டோ எடுக்கிற? இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியலையா? என்னது, ஹனிமூனுக்கு வந்துட்டு போட்டோ எடுக்காம இருந்தா எப்படி? 2 பேரும் செம்மையா இருக்கீங்க. எல்லா போட்டோஸும் உனக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். நீ ரொம்ப ஓவரா போறடே. ஹே, எல்லா வகையிலும் நீங்க பொருத்தமான ஜோடி. அதுல நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டேன். ஆமாண்டே, நீ தான் மெச்சுக்கணும். வேண்டாம் வெறுப்பாதான் நான் இவன் கூட வந்திருக்கேன். நீ தான் பொருத்தமான ஜோடி, அது இதுன்னு சொல்லி விருப்பித்திட்டு இருக்கேன். அம்மா, வேற ஏதாவது பாக்குறீங்களா மேடம்? அவ்வளவுதான், போதும். பேக் பண்ணிடுங்க. ஐயோ, ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சு? பேச்சு மூச்சு இல்லாம இருக்காளே. கண்ணை திறந்து பாருமா. பாரு, இங்க என்னாச்சு? எழுந்திருமா. இங்க பாரு பாப்பா. அம்மா பாருமா. ஐயோ, என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, பாருங்க. அம்மா எழுந்திருமா. என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியல. டிரைவர் எங்க? ஐயோ, நான் கார் எல்லாம் இப்ப என்ன மோதலமா? பண்ணுவேன்? பாப்பா தான் மயக்கம் போட்டு விழுந்துருச்சுமா. அம்மா எழுந்திருமா. சரி, தூக்குங்க. செல்லம், இங்க பாரு என் குட்டி. செல்லம் பாரு. இங்க பாரு. அம்மாவை பாருமா. என்னம்மா ஆச்சு உனக்கு? கண்ணை திறந்து பாருமா. அம்மா எழுந்திருமா. கண்ணை திறந்து பாருடா. குட்டி, மா கண்ணை தர. இங்க பாரு.
கண்ணை திறந்து பாருமா. இங்க பாரு. அம்மாடி, அப்பாடா நல்ல வேலை ஒன்றும் ஆகல. என் செல்லம், என் தங்கமே. அம்மாடி, உனக்கு ஒண்ணு இல்லையேடா. நீ நல்லா இருக்கல்ல? நல்லா இருக்கேம்மா. இந்த அங்கிள் தாம்மா உன்னை காப்பாத்தினாரு. தம்பி, ரொம்ப நன்றிப்பா. என் குழந்தைய காப்பாத்திருக்க. நீ நல்லா இருக்கணும். இதுல என்னங்க இருக்கு? பரவாயில்ல. அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். ம். வாமா. சார், குழந்தை மயக்கமானதும் எங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியல சார். ஆனா நீங்க அப்போ சமயோஜிதமா யோசிச்சு குழந்தையை காப்பாத்துறீங்க சார். சூப்பர் சார். சார், நீங்களும் ரேவதி மாதிரியே அடுத்தவங்களுக்கு ஒண்ணுனா ஓடி போய் உதவி செய்றீங்க. நீங்க 2 பேரும் லைஃப்ல இணைஞ்சது ரொம்ப நல்ல விஷயம். உங்களால நிறைய பேர் வாழ்க்கையில நல்லது நடக்கும். ஆமா, இப்படியெல்லாம் நல்லவ விஷம் போட்டுதான் எங்க அம்மாவை ஏமாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இது தெரியாம இவங்க வேற இவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. சரி, அடுத்து எங்க போலாம்? போட் ஹவுஸ் போலாமா? ஜாலியா இருக்கும். ரேவதி, போலாமா? சார், நீங்க என்ன சொல்றீங்க? அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க. என்ன ரேவதி, போலாமா? ம். ஓகே, சந்தோஷமா என்ஜாய் பண்ணலாம். வாங்க. ஹே திவ்யா, அந்த லொகேஷன் பாரு, சூப்பரா இருக்குல்ல? ஆ, வா அங்க போய் போட்டோஸ் எடுத்துக்கலாம். சரி, நான் நீங்க பேசிட்டு வந்துடுறோம். இருங்க, நாங்க போட்டோ எடுத்துட்டு வந்துடுறோம். உன் கூட இப்படி தனியா இருக்கிற சுச்சுவேஷன் அமைய கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா விதி திவ்ய ரூபத்துல வந்து எனக்கு எப்படி எல்லாம் பாடப்படுத்துதுன்னு பாரு. இவ நம்மள மூச்சுக்கு 300 தடவை பொருத்தமான ஜோடின்னு சொல்லி என் மானத்தை வாங்குறா. ஆனா நீ எனக்கு ஏத்த ஜோடியே கிடையாதுன்னு இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டு புழுங்கிட்டு இருக்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பார்த்தா அந்த குழந்தைய காப்பாத்துனது கூட உன் செட்டப்பா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பேர் எடுக்க நீ ஏன் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு குழந்தைய காப்பாத்திருப்பியோன்னு டவுட்டா இருக்கு. நீ தான் நல்ல விஷயம் போடுறதுல கில்லாடியாச்சே. உன்னால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுதுன்னு எனக்கு புரியல. அதெல்லாம் செட்டப் பண்ணியா பண்ண முடியும்? வந்ததுல இருந்து உன் கூட தானே இருக்கேன். இதெல்லாம் யாராவது பிளான் பண்ணி பண்ணுவாங்களா? நீ குழந்தைய காப்பாத்தின உடனே உன்னை எல்லாரும் சூப்பர் மேனா தானே பாக்குறாங்க. உன் மனசுக்குள்ளேயும் உன்னை நீ சூப்பர் மேனா தானே நினைச்சிட்டு இருக்க இல்லைங்களா சார்? உனக்கு எல்லாமே கிண்டல் ஆயிடுச்சுல. ரோட்ல யதார்த்தமா நடந்த ஒரு விஷயத்த இப்படி கற்பனை பண்ணி பேசுற. உனக்கு என் மேல இருக்கிற கோவமும் எரிச்சலும் தான் உன்னை இப்படி பேச வைக்குது. நல்லா நிதானமா யோசிச்சனா நீ பேசுறது நியாயமே இல்லைன்னு உனக்கே புரியும். நானும் இப்படியெல்லாம் யோசிக்கிற ஆள் இல்லதான். ஆனா உன் விஷயத்துல அப்படியெல்லாம் யோசிக்க தோணுது. அந்த அளவுக்கு நீ என் நம்பிக்கை இழந்துட்ட. ரேவதி, இப்ப நாங்க 2 பேரும் எடுத்த போட்டோஸ்லாம் உனக்கு அனுப்பியிருக்கோம் பாரு. ஹே, நல்லா இருக்கு. அந்த போட்டோஸும் அம்மாக்கு அனுப்பு. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். உன்னை அம்மாவுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்க. அனுப்பி பாப்போம். உன் போனை கொடு. ஏய், இந்த போட்டோவையும் அனுப்புற? உங்க போட்டோஸா அனுப்ப வேண்டாமா? நீயும் உன் ஹஸ்பண்டும் சேர்ந்து இருக்க போட்டோவா அனுப்புன. நீங்க 2 பேரும் ஹனிமூனை எப்படி என்ஜாய் பண்றீங்கன்னு அம்மாவுக்கு தெரிய வேண்டாமா? இந்தா.
மாமா அங்க பாருங்க போட்டோ சூப்பர். நல்லா இருக்கு.